இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தல் பத்தின ஒரு ரொம்பவே சூடான அதே சமயம் ஆச்சரியமான தரவு விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். அரசியல்ல எப்பவுமே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சில நேரங்கள்ல வெளியாகிற தரவுகள் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே அப்படியே ஒழிக்கிடும். அந்த மாதிரியான ஒரு நம்ப முடியாத ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான டேட்டாவை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். எந்தவித சார்பும் இல்லாம வந்திருக்கிற தரவுகளை மட்டும் வச்சு நாம இதை பார்க்க போறோம். இப்போ தமிழ்நாடு அரசியலை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒற்றை கேள்வி இதுதான். 2026ல யார் ஜெயிப்பாங்க? வழக்கமா இது ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கு இடையிலான போட்டியா தான் பார்க்கப்படும். ஆனா இந்த முறை களத்தோட தன்மை முற்றிலுமா மாறியிருக்குன்னு தரவுகள் காட்டுது. இந்த கேள்விக்கான விடையை தேடிதான் நாம இப்போ பயணிக்க போறோம். சரி, இப்போ ஒரு ஆச்சரியமான கருத்து கணிப்பு பத்தி பார்க்கலாம். அரசியல் பார்வையாளர்களோட எதிர்பார்ப்புகளை எல்லாம் அப்படியே தலைகீழா மாத்தின இந்த தரவு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே இந்த டேட்டாவோட சோர்ஸ் தான். ஆமாங்க, இது இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட வாக்கு கணிப்பு முடிவுகள். தேர்தல் கணிப்புகள்ல இவங்களோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு பேசப்படும்னு உங்களுக்கே தெரியும். அதனால நாம இப்போ பார்க்க போறது வெறும் யூகங்கள் கிடையாது, கள நிலவரமா அவங்க முன்வைக்கிற உறுதியான புள்ளி விவரங்கள். அடுத்து பெரும்பான்மை இலக்கான 118 எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை கணக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். 118 இந்த நம்பர் சும்மா சாதாரண நம்பர் கிடையாதுங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியலோட மேஜிக் நம்பர். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்க தொட வேண்டிய ரொம்ப முக்கியமான இலக்கே இந்த 118 தான். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அறுதி பெரும்பான்மை. அதாவது வேற எந்த கட்சியோட சப்போர்ட்டும் இல்லாம தனியாவே ஆட்சியை அமைச்சு அதிகாரத்தை கைப்பற்ற தேவையான குறைஞ்சபட்ச சீட்டுகளோட எண்ணிக்கை தான் இந்த 118. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இனி நாம பார்க்க போற எல்லா டேட்டாவுக்கும் இதுதான் பேஸ். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். தவேகவின் புதிய உச்சம். இந்த தரவுகள்ல இருந்து வெளியே வந்த அதிர்ச்சியான எதிர்பாராத புது கட்சியின் நிலை பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. புதுசா வந்த துவேகா 98ல இருந்து 120 இடங்கள் வரைக்கும் வரலானோ, ஆளுங்க கட்சியான திமுக 92ல இருந்து 110 இடங்கள், அப்புறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 22ல இருந்து 32 இடங்கள் வரைக்கும் வாங்கலானோ இந்த கணிப்பை சொல்லுது. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்த ரெண்டு மாபெரும் கட்சிகளுக்கும் ஒரு புது கட்சிக்கும் நடுவில் இருக்கிற இந்த மாபெரும் இடைவெளி உண்மையிலே வியக்க வைக்குது. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது தமகையோட கணிப்பு. 98 முதல் 120 இடங்கள். யோசிச்சு பாருங்க, நாம முன்னாடியே பேசின அந்த மேஜிக் நம்பரான 118 அவங்க ஈஸியா தாண்டி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த டேட்டா ரொம்ப உறுதியா சொல்லுது. ஒரு புது கட்சிக்கு இது சத்தியமா சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்து டிஎம்கே மற்றும் அதிமுகவின் தற்போதைய நிலை பத்தி பார்க்கலாம். இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச பிரதான கட்சிகளுக்கு இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ திமுகவோட கணக்க பாத்தீங்கன்னா ஆட்சியை தக்க வைக்க அவங்களுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. ஆனா இந்த குறிப்பிட்ட வாக்கு கணிப்பு படி அவங்க அதிகபட்சமாவே 110 இடங்கள் தான் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆட்சி அமைக்க தேவையான 118 அவங்க எட்ட முடியாதுங்கிற மிக முக்கியமான ஒரு தகவலை இந்த தரவுகள் முன்வைக்குது. அதே சமயம் அதிமுகவோட நிலைமை 22 முதல் 32 இடங்கள் வரை மட்டுமேனு கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இவ்வளவு ஆழமான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கட்சிக்கு கணிக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பர் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம்தான். முந்தைய காலங்கள்ல நாம பார்த்த புள்ளி விவரங்களுக்கு இது முற்றிலும் முரணான ஒண்ணுங்கிறத நாம நடுநிலையா கவனிச்சாங்கணும். சரி, இது எல்லாமே என்னதான் சொல்ல வருது? இதன் அர்த்தம் என்ன? இந்த கணிதங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். ஒட்டுமொத்தமா இந்த டேட்டாவை 3 விஷயங்களா சொல்லலாம். 1, தமக பெரும்பான்மையை நோக்கி, அதாவது 98ல இருந்து 120 இடங்கள் வரை ரொம்ப பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துது. 2, திமுக ஆட்சி அமைக்க தேவையான 118 விட குறைவான இடங்களை வாங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3, அதிமுக வரலாற்று சுருக்கத்தை சந்திச்சு 22ல இருந்து 32 இடங்களை மட்டுமே பெறும்னு வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த கணிப்புகள் மட்டும்தானே தவிர இது இறுதி முடிவுகள் கிடையாது. இப்போ ரொம்ப பெரிய கேள்வி, இந்த வாக்கு கணிப்பு நிஜமாகுமா? கள நிலவரம் இந்த டேட்டாவா அப்படியே பிரதிபலிக்குமா? இல்ல காலம் எப்பவும் போல தன்னோட ஆச்சரியங்களை நிகழ்த்துமா? தமிழ்நாட்டு அரசியல் களம் உண்மையிலேயே இந்த அளவுக்கு மாறிடுச்சான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தரவுகள் எப்பவுமே நமக்கு நிறைய புது கேள்விகளை தரும், அதுதான் அதோட அழகே. இந்த ஆழமான அலசல் உங்களை யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன்.